நோ மணி 12 ஆச்சு, நான் போலாம், நான் சீக்கிரம் ஏதாச்சும் பண்ண. மூணு பேரும் துட்டு கேட்டுருக்கா அனுப்பாங்க ஒரு போலாம். அப்புறம் கடைக்கு முன்னாடி நின்று கையெஞ்சிட்டு இருந்தேன்னா அசிங்கமா போயிடாது. சரி போயிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு போய் கடையில போய் ஒரு கச்சேரியும் போட்டாதான் கரெக்டா இருக்கு தெரியுமா? இந்த 5 நிமிஷத்துல போயிடலாம். நான் ஐடியா வச்சிருக்கேன், நான் பிசினஸ் பண்ணலான்னு. வேர்க்குரு பிசினஸ், வேர்க்குரு பவுடர் விட்டு பெரிய ஆளாகி பணக்காரன் ஆயிடலாமே. வேர்க்குரு பவுடர் இல்ல டேண்ட்ரஃப் ஷாம்பு வைக்க போறியா? வேர்க்குரு பவுடர் தான். நீ வேணும்னு சொன்னி அதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் விட்டு அடிச்சேன். நீ சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி, போறதுக்கு வண்டியில பெட்ரோல் வச்சிருக்கியா இல்ல பாதி நிறுத்திடுவியா? அதை ஏன்னா கேக்குறீங்க? எங்க அப்பா பெட்ரோலுக்கு 50 ரூபா கேட்டா 25 ரூபா தான் கொடுத்துருக்கா. என்னத்தான் பண்றது? உங்க அப்பனாவது 25 ரூபா கொடுத்தேன். எங்க வீட்டுல காசே தெரியல பாரு, வண்டி ட்ரையா நிக்குது. சரி, ஓவண்டில தான் போகணும். சரியா? எங்கடா போறது? இந்த கூகுள் மேப் நம்பி வந்தா முக்கிச்சந்துக்குள்ள தான் மாட்டிட்டு தெரியும். யார் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு? டேய் மாப்பிள்ள 200 ரூபா போட்டுட்டான்டா. கரெக்டா போய் போட்டா கரெக்டா. ஐயோ, எப்படி போகணும், எங்கிட்டு போறதுனால தெரியலையே. சரி, குத்து மதிப்பா போவோம். டேய் யாரா அவன்? நம்ம வரையில புதுசா இருக்கான். டேய் என்கிட்ட போய் காசு அட்டி போட்டு கடைக்கு போயிருவோமா? பாக்க பானிபூரி விக்கிற மாதிரி இருக்கா. நம்ம ஊருக்கார பையனாட்டு இருக்கா. மண்டதான் கொஞ்சம் எடுத்து போயிட்டு. அண்ணே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஏரியால? அண்ணே, இங்க அட்ரஸ் தேடி வந்தனே. அட்ரஸா? எந்த அட்ரஸ்? அண்ணே, விஜிஎஸ் ஹாஸ்பிடல் போகணும். விஜிஎஸ் ஹோட்டல் போகணுமா? நல்லா தானே இருக்கான். எதுக்கு ஹாஸ்பிட்டல் போற நீ? ஐயோ அண்ணே, இல்லண்ணே, நான் இங்க மெடிக்கல் ட்ரிப்பா இருக்கேனே. ஓ மெடிக்கல் ட்ரிப். ஆமாண்ணே ஆமாண்ணே. ஓ இந்த காலாவதியான மாதிரி எல்லாம் கரெக்டான டயத்துக்கு விக்கிறவங்க? அப்படிலாம் இல்லண்ணே. எங்க திருச்சியில இருந்து வரேனே. இங்க கூகுள் மேப்பை பார்த்துட்டு வந்தேன். சிக்கிட்டாண்டா ஒருத்தன். முக்கிச்சந்தில மாட்டிட்டு வழி தெரியாம சுத்திட்டு இருக்கேனே. இங்க பாரு இங்க ஒரு பைக் ஒரு பாரு. இந்த லெஃப்ட் எடுத்து அப்படியே ஒட்டினாப்புல போனீங்கன்னா விஜி ஹாஸ்பிட்டல் வந்துடும். ஏன்னா கரெக்டான வழி சொல்றேன், தப்பான வழி சொல்றேன். காசு கரெக்டா என்னங்களா? இந்த வழியை சொல்லி தெரியும், வேற வழி சொல்லி வாய்ப்பு. தம்பி இந்த வழியே போனா ஈஸியா போயிடலாம். ஷார்ட் கட். அந்த வழியே போனா சுத்தி போகணும். அப்போ அங்கிட்டு போயிடலாம். அப்ப இங்கிட்ட போயிடலாம்ல. இந்த வழி நாய் நிறைய இருக்குடா. அடி முடிச்சுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் வளைத்தான் கிடக்கணும். ரொம்ப பயம். சரி, நான் கொண்டு போய் விடுறோம். ஒரு 200 ரூபா அண்ணன் கை செலவுடா. சொல்லலாம் கேக்குறீங்க. சேஃபா கொண்டு போய் விட்டுறோம். சேஃபா கொண்டு விட்டுறோம்டா. அண்ணே இந்த வண்டியில வா போலாம். ஒரே பெட்ரோல் அடிச்சு இந்த போயிடலாம். அண்ணே சரி, தலைவலி காய்ச்சல் போக மாதிரி ஆளுக்கு 2 தரேன். ஏய் முன்னாடி போன் பண்ணிட்டாடா. வீட்டுக்கு போய் மொழி தவணை வந்துடும். விட்டு கடைக்கு வந்து சரியா காட்ட வாடா தம்பியா. ஜிபே வச்சு கையில வச்சிருக்கியா? கையில இல்ல, ஜிபேல தானே இருக்கு. சரி, 150 ரூபா ஜிபே அனுப்பிச்சிரு, 50 ரூபா கையில கொடுத்துரு. நான் பேசிக்கிறேன். சரிண்ணா சரிண்ணா, போலாம். நான் தங்கராஜனா? டேய் அருணாளே, என்னடா இந்த பக்கம் இங்க நின்னு இருக்க? யார வந்தாங்கன்னா என்ன பண்றது? போலானே, டைம் ஆச்சுனே. இரு ஒரு நிமிஷம். யாரா அவரு? வட மாநிலமா இருக்கிறாரு. பிஜி ஹாஸ்பிட்டலுக்கு அட்ரஸ் கேட்டு வந்தாருன்னா அதான் இந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தானா. பார்த்துட்டு இருந்தா. பிஜி ஹாஸ்பிட்டலா? சரி, நான் அங்கதான் போறேன் தண்ணி கேன் போடுறதுக்கு. என் கூட வந்துறியா? நான் இறக்கி விட்டுறேன். சரி வரேங்க. அட வாங்கண்ணே, இறக்கி விட்டுறேன். வாங்கண்ணே. புத்தநாள் பேருங்க. என்ன காவாளி பசங்க பேசிட்டு இருக்கிறீங்க? இல்லண்ணே, அவங்க தான் ஓரங்கட்டி பேசிட்டாங்க. 150 ரூபா போச்சு, என்ன பண்றது? அண்ணன் என்ன சொல்றது? சரிண்ணே, நீங்க எங்க போகணும்? அண்ணே, விஜி ஹாஸ்பிட்டல். விஜி ஹாஸ்பிட்டல்? ஆமாண்ணே. அல்ல இதுக்கு புடிங்க போலாமா? போலாறேன். இங்கிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணே அது சுத்துனே, அவனுக்கு தெரியாது. அவங்க நேத்து குடியிருந்தவங்க, நாங்களாம் பல நூற்றாண்டா இங்கேயே குடியிருந்தீங்க. ஓ அப்படியாண்ணே? ஆமாண்ணே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போகணுண்ணே. போயிடலாம். சரிண்ணே, உங்க பேர் என்ன? அண்ணே என் பேரு பூங்காவனே. பூங்காவனமா? ஆமாண்ணே, மெடிக்கல் ட்ரிப்பா இருக்கேன். திருச்சியில இருந்து வரேண்ணே. இங்க ஒரு மீட்டிங். திருச்சியில இருந்து வரீங்களா? அண்ணே கையில எது காசு வச்சுக்கீங்களா? அண்ணே கொஞ்சம் கையில இருக்கு, கொஞ்சம் போன்ல தானே இருக்கு. சரிண்ணே, எவ்வளவு இருந்தாலும் கையில காசு பத்திரமா வைங்க. சரி பேசிட்டு இருந்தானுங்கல்ல, நம்பர் மொல்ல மாதிரி பயிலுது. ஐயோ, ஜட்டி முதற்கொண்டு புடி விட்டுருப்பானுங்க. நல்ல வேலை நான் வந்து தப்பிச்சிங்க. சரிங்களா? ஆமாண்ணே, நீங்க வரலையா அம்புட்டு தானே. ஏதோ கடவுளா பார்த்து என்ன காப்பாத்தி அனுப்பிச்சுட்டு இருக்காருண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே 1 மினிட்ண்ணே, காடி கிட்ட தரிசனம் போட்டுக்கிறேன். முனியாண்டி காப்பாத்திரு.
சரிண்ணே, நீங்க மெடிக்கல் ரெப்னு சொன்னீங்கல்ல, ஆமாண்ணே. எப்படிண்ணே, மாத்திரை மருந்துல திருடி விப்பீங்களா? ஐயோ என்ன இப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்புனே. ஏண்ணே? அண்ணே, சாமி மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காருண்ணே. ஓ, சாமி பாக்குதோ? அண்ணே ஒரு உயிரை நாங்க காப்பாத்துறோம்ண்ணே. அது டாக்டர் தானே காப்பாத்த, நீங்க என்ன புடுங்குறீங்க? அண்ணே அந்த டாக்டருக்கே நாங்க தானே கரெக்டான டைம்ல மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். சரிண்ணே, நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்க? நம்மளுக்குங்களா? ஆமாண்ணே. நம்மளுக்கு பிசினஸ்ண்ணே, பல பிசினஸ் இருக்குண்ணே. பிசினஸ் ஆனே. என்ன பிசினஸ்ண்ணே? பைக் பிசினஸ்ண்ணே. பைக் நம்ம பிசினஸ் கடைசி ஆனே. வச்சிருக்கிறோம். அண்ணே நானும் பைக் தானே செகண்ட்ஸ்ல தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ ஒன்று பார்த்து கொடுக்க முடியுமாண்ணே? உங்களுக்கா? ஆமாண்ணே. என்னண்ணே இப்படி கேக்குறீங்களே? சாயங்காலத்துக்குள்ள ஒரு பைக் ஒன்று ஓகே புடிச்சலாம். ஓகே ரொம்ப கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வண்டியா புடிச்சலாம் விடுங்க சாயங்காலத்துக்குள்ள. சரிங்க. சரிண்ணே. அண்ணே, ஐயோ என்னாச்சுண்ணே? நிமிஷம் இறங்க. அண்ணே வண்டி ட்ரை ஆகி போச்சுண்ணே. ஏன்னா இதெல்லாம் முதல்லயே பார்க்க மாட்டீங்களாண்ணே நீங்க? அண்ணே ஒரு 130 ரூபா தான் கொடுங்க, பெட்ரோல் அடிச்சு அண்ணே, தரேன். நான் எதுக்கு உங்களுக்கு 130 ரூபா கொடுக்கணும்? உனக்கு திங்கறதுக்கு தங்கறக்கெல்லாம் காப்பி தானே தரேன், காசை குடியா. காலு அண்ணே, சுத்திட்டு நீங்க இருக்கிறேன். தானே ஏத்திட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன என்கிட்டயே காசு கேக்குறீங்க? ஓ, இதே ரேபிடோ புக் பண்ணிருந்தா இந்நேரம் 300 ரூபா இருந்திருக்கும். 130 கேட்டேன். கொடுங்க அடிச்சுட்டு வந்துடுறேன். காசு வேற என்னண்ணே இப்படி பண்ற? கொடுங்கண்ணே, கொடுங்க. ஆயிட்டு இருக்குண்ணே. அண்ணே உங்களுக்கு அன் டைம் கொண்டே விட்டுறேண்ணே. காசு கொடுங்க, காசு கொடுங்கண்ணே. கொடுங்கண்ணே, சீக்கிரம் கொடுங்க, டைம் ஆச்சு. கரெக்டா தான் இருக்கு, கொடுங்க. 5 மினிட்ஸ் இருங்க, அடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரமா போகணுண்ணே, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஓகேண்ணே. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, பெட்ரோல் மட்டும் சீக்கிரமா போனேன், டைம் ஆக்கிடாதீங்கண்ணே. ஐயோ டைம் வேற ஆச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த மேனேஜரா லேட்டா போனா கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த நாய் வேற 130 ரூபா வாங்கிட்டு போச்சு, அப்படியே கொண்டு ஓடிடுவானோ. ஐயோ பண்றது இப்போ, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அண்ணே வந்தா வண்டி ஓனர். யோ, பெட்ரோல் அடிக்க வண்டி கொடுத்தியே, காசு யாரும் அண்ணா இப்போ பெட்ரோல் அடிக்க 130 ரூபா கொடுத்துட்டேனே. அவனே பெட்ரோல் அடிச்சுட்டு அவன் இஷ்டமேருக்கு பேசிக்கிட்டு இருக்கான். காசை கூடயே முதல்ல நான் கிளம்புறேன். மேனேஜர் கண்டமானிக்கு கத்திக்கிட்டு என்னண்ணே இருக்கான். இப்படி பண்ற? டேய் மச்சான், குடுறா மச்சான், என்னடா மச்சான்? எவ்வளோண்ணே? 500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு மண்டை கசாயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். 500 ரூபாயா? டேய் மச்சான், தெரியலடா, தெரியாம அடிச்சிட்டடா. குடுறா மச்சான், டேய் வேர்க்குதுடா டேய். சீக்கிரம் குடியா, கிளம்புறேன். சீக்கிரம் குடியா. குடுறா மச்சான் டேய். அண்ணே எனக்கு திருப்பி செட்டில் பண்ணிடுவீங்க? குடுறா டேய் மச்சான், குடுக்கலாம்டா. சீக்கிரம் பண்ணியா, நான் போனோம். அண்ணே கையில தானே, ஜிப்பேல தானே இருக்கு. பண்ணியா, ஏதோ ஒன்று பண்ணியா. அண்ணே நம்பர் சொல்லுங்கண்ணே. 6342 சீக்கிரம் பண்ணியா, நான் போனோம். அண்ணே அனுப்பிட்டேன், செக் பண்ணிக்கோங்கண்ணே. அண்ணே சாவினே. நன்றிண்ணே. ஏறாடி மேரு. அண்ணே என்னண்ணே 500 ரூபாய்க்கு அடிச்சிருக்க? அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ அண்ணே என்னண்ணே ஆச்சு? இப்போ தானே பெட்ரோல் அடிச்ச? வரலண்ணே. பைக் வச்சேன். நல்லா இறுக்கி பிடிச்சி ஏறி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சாண்ணே, லேட் ஆகி போச்சா? ஆமாண்ணே இன்னொரு 1/2 hour இருக்குண்ணே, இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா போகணே. ஓ, 1/2 மணி நேரம் இருக்கா? ஆமாண்ணே. சரிண்ணே போயிடலாண்ணே. அண்ணே நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஆஹா அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே. நான் வண்டி நிப்பாட்டுறேன், நீங்க வந்துட்டு அப்படியே நில்லுங்க, நான் வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம்ண்ணே, ஒரு 10 நிமிஷம் போயிடலாண்ணே. சரிங்களா? சரிண்ணே. அண்ணா ஸ்டாப் வந்துருச்சு, இங்கதான் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு என்ன வந்துடுறேன். இப்படி பண்ற? அண்ணே ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் நான் கேட்கறேன், வந்துடுறேண்ணே. என்னண்ணே இப்படி கோச்சுக்கிற? கொஞ்சம் சீக்கிரம் அண்ணே 10 நிமிஷத்துல வந்துடுறேண்ணே. ஒரு எமர்ஜென்சி ஆனாலும் சொல்றேன், வண்டி பாதுக்கும் நான் வந்துடுறேன். இந்தாங்க சாவி பிடிங்க, வந்துடுறேன். ஓகேண்ணே.
போட்டிருந்தா பாட்டை கேட்டுருங்க, நான் வந்துடுறேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேண்ணே. நான் ஒரு 5 நிமிஷம் கேட்டு போறதுக்குள்ள 20 minutes later. நே எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? வண்டி என்ன பார்க்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க? நீ அண்ணே நான் தானே பூங்கா வேணும், உங்களுக்கு லிஃப்ட் கேட்டு வந்தானே. கேட்டா ஆமாண்ணே, எதுவும் ஞாபகம் இல்லையாண்ணே உங்களுக்கு? இதோ இங்க பாருங்க வண்டி சாவி, நீங்க தானே என்கிட்ட பாத்துக்க சொன்னீங்க. உங்க வண்டி தானே இது? அப்படியா? என்னண்ணே ஆச்சு உங்களுக்கு? 500 ரூபா வேற பெட்ரோல் அடிக்க கொடுத்துருக்கேன் நானே. எக்ஸ்ட்ரா 130 ரூபா கொடுத்துருக்கேன் நானே. நான் பார்த்த என்ன திருடன் மாதிரி இருக்கா? இல்லண்ணே 130 ரூபா கொடுத்துருக்க போய் சரக்கு அடிச்சுட்டு தான் போயிட்டு வந்திருக்கீங்களா? வண்டி எடுப்போ. எனக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியாது. உங்க வண்டிண்ணே, நீங்களே வந்து வண்டி அது பாத்து ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏறா கதவு திறந்து பத்திரமா ஏறு. லூஸ் மாதிரி என்ன திரும்பி உட்காந்துட்டு இருக்க? முன்னாடி திரும்பி உட்காரியா அப்ப போட்டுட்டு? நீ தாண்டா எனக்கு கூப்பிட்டு அப்படி போனவன பைத்திய. போலானே, லிஃப்ட் கேட்டு வந்தியா? ஆமாண்ணே உங்க வீட்டு லிஃப்ட் கேட்டு வந்தியா? ஆமாண்ணே உங்க வண்டினே. வானே போவோம். நாங்க போவோம். இங்கே பாய வச்சுட்டு மல்லா ஏறு ஏறு. அந்த வண்டியில ஏறா. நான் அங்கெல்லாம் எந்த வண்டியும் இல்லண்ணா. ஏண்ணே போலாமா? போலாண்ணே. எங்க போகணும்? விஜி ஹாஸ்பிட்டல்ண்ணே. என்னண்ணா பண்ணிட்டு இருக்க? இந்த வண்டியில கிக்கரே இல்லண்ணே. எங்கடா போகணும் இப்ப நீ? விஜி ஹாஸ்பிட்டல்ண்ணே. விஜய் ஹாஸ்பிட்டலா? ஆமாண்ணே ஆமாண்ணே. குடிச்சுக்கோ. சரிண்ணே சரிண்ணே. மெதுவா போனேன். மெதுவாண்ணே. யோ என்னையா பண்ற? டைம் வேற ஆகுது, ஒழுங்கா ஓட்டியா? என்ன கருமத்தையா குடிச்சிருக்க? இந்த நாள் தானே ஆடுது. ஐயோ இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு, வேலை போச்சு. லூசு பேசாம வாடா, வாயில குச்சி விட்டு ஆட்டிடுவேன். போயா ஊர் விட்டு ஊர் வந்து உங்ககிட்ட மாட்டி தொலைச்சிட்டேன் நானு. ரோடு அங்க இருக்கியா, அங்க பார்த்து ஓட்டியா? வண்டியை நீ பார்த்து எங்கயோ ஓட்டிட்டு இருக்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. கிட்ட என்ன சொல்லுவேன்? ஐயோ வேற இது பண்ணுவான். ஐயோ என்னையா சரக்கு சைடிஸ் எல்லாம் அடிச்ச வயிறு காப்பா எரியுது. சரக்கு ராவா அடிச்சிட்டேன், வயிறு பசிக்குது. ஒரு முட்டை வாங்கி தெரியா? போத நாயே, உனக்கு மட்டும் 630 ரூபா நான் செலவு பண்ணிருக்கேன். 500 ரூபா பெட்ரோலுக்கு 130 ரூபா சரக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கியா? ஜாயா இப்படி சரக்கு அடிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? பசிக்குன்னு அந்த ரோட்ல ஓரமா உட்காந்து போய் பிச்சை அடியா? ஏன் என்கிட்ட வந்து கேட்கற? என்ன நண்பா, என்ன நண்பா ஒரு பப்ஸ் வாங்கி கொடு நண்பா. வேணாம் ஒன்னே ஒன்று வாங்கி கொடுண்ணே. உன் நிறைய பண்ணேண்ணா. என்னண்ணே ப்ளீஸ்ண்ணே ஒன்னே ஒன்று வாங்கி கொடுண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்தாடா மயிறு, தின்னு தொலை. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. அல்லாஹ் அக்பர். வேடிக்கை பண்றேன். எனக்கு எது வேணாங்க, நீயே சாப்பிடுவா. வேணாயா சாப்பிடியா? என் நண்பன் நீங்க வாங்க. என் நண்பன் நீ செமிக்காதுண்ணே, செமிக்காது. மூக்கு விட்டு போற ஆட்டமி. நான் தான் சரக்கு இருக்குன்னு ஆட்டம் போட்டுக்கிறேன். என் பப்ஸ வாங்கி எனக்கே விட்டு விடுவேன். சாப்பிடுறேன். போதுமா? போதுமா? கையில புடுறேன். புடிச்சு நீங்க
சரி போலாமா? இது போதியா, சாப்பிட முடியல. வேணாயா, நீயே சாப்பிடு. பவர்ஃபுல் அண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. வீட்டுல ஒரு ஆஃப் வச்சுக்கிறேன். சைடிஸ் இல்ல, 2 பார்சல் ஆயிட்டோம் போ. யோ, உனக்கு இந்த முட்டை பாக்ஸ் வாங்கி கொடுத்தது பெருசு, இன்னும் 2 பாக்ஸ் வேணுமா? டே அண்ணே அண்ணே, நீ இப்படி போன வந்துருந்தேன். பதக்கி விட்டுறேன். போனேன் 2 வாங்கிட்டு வரேன். போனேன் டைம் ஆச்சுண்ணே. 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்தே காசை முடிச்சிருவோம் போல இருக்கு. மழை பித்தாது மழை பித்தாது. யோ, மொத்தம் போதும். இந்த பப்ஸ் குடி. போதியா, கிளம்பலாம். இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அண்ணே போயிட்டு வரட்டா? தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸா. வண்டி என்னை இறக்கி விடுங்க. ஏறி போவ. சீக்கிரம் ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு. போலாயோ. நீ கேட்ட இடம் வந்துருச்சு. இறங்கு. வந்துருச்சா? இந்த ரோட்ல நேரா போ. போய் ரைட் எடு. நீ ஏன் டிராப் பண்ண வேண்டியதானே? எனக்கு வேற வேலை இருக்கு. பிசினஸ் பார்க்கணும். சரி. இங்கதான் உங்க வெள்ள போட்டு தெரியுதா? ஆமாமா. சரியா? சரி. அது போ. பார்த்து போய் எங்க கொண்டு சொல்லிடாத. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். ஓகே, பை. சப்பா, இந்த இடத்த இங்க பார்த்த மாதிரி இருக்கு. டேய் அர்னால்டு, இவன்டா. ஐயோ, இந்த கலவரத்தை எத்தனை இடத்துல இறக்கி விட்டானே. டேய் என்னடா சொல்ற? என்னாச்சு? ஐயோ, வா என்னென்ன கிளம்பலான்னு சொல்லி இன்னைக்கு வந்து வா. இங்க வா. என்னாச்சு? ஏன் அழுகுற? டேய் என்னடா ஆச்சு சொல்லு. சரி, என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தனை ஏற்றி விட்டீங்க தெரியுமா? முக்கு எல்லா இடையும் சுத்தி காமிச்சிட்டான் அவன். நல்லா வேணும்டா உனக்கு, நல்லா வேணும்டா. 150 ரூபா கூட முக்குல கொண்டு இறக்கிறோம்னு சொன்னோம். கேட்டியா நீங்க சொல்லுங்க. 3 பேரும் ஒரே கேங்குன்னு தான் தெரியும். இதே 150 ரூபா தெரிஞ்சீங்கன்னா நீங்களும் இப்படியே பண்ணிருப்பீங்க. இந்த முகர கட்டையெல்லாம் பார்த்தாலே தெரியுது கலவணித்தனை பண்ற. ஓவரா பேசாத. ஏரியோல தூக்கி போட்டு மிச்சிருவாங்க. கம்முன்னு இரு. சரியா? உனக்கு தேவைதான்டே, நல்லா தேவைதான்டே. தேவைதானா? எனக்கு தேவைதான். ஐயோ, மேனேஜர் வேற கால் பண்ணா வேலைக்கு கொலை வச்சிருமா. பொங்கவண்ணன், உங்கள் மீட்டிங்க்கு வர சொன்னா எங்க ஊர் இருக்கீங்க? கிளைண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எங்க ஆட்டோ போயிட்டீங்க? உங்கள் சேவை இனி எங்களுக்கு தேவையில்லை. போன் வைக்கிறீங்களா? உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? வேண்டாம் உனக்கு. போச்சா வேலை? போச்சா வேலை போச்சு. என்ன மாத்திரக்காரன் மறுவாள் மைட்டு தான் நீ போய்க்கணும் போல இருக்கு. போ. என்ன அண்ணாடே இங்கே படுத்துட்டான்? அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டான். சரி, நாளைல இருந்து நம்ம குரூப்லயே ஒண்ணு சேர்த்துக்குவோமா? வா. ஏ ராசா, வா இங்க வந்து உட்காரு. வா ஃபர்ஸ்ட் வா. கேட்டுக்குள்ள வா. எங்க ரூம்ல தேங்கோ. சரியா? இங்கே செட்டில் ஆயிரு. உங்க பிசினஸ்ல நானும் சேர்ந்துக்கலாமாண்ணே? எங்க பிசினஸ்ல மூணு செட் ஆகும். நம்ம மண்டமா செட் பண்ணிக்கலாம். சரி, நாளைக்கு நம்ம முழுமையா தேங்கிக்கோ. நம்ம பிசினஸ் சேர்ந்துக்கோ அப்படியே. சரிண்ணே. சரி, கையில எவ்வளவு காசு வச்சிருக்க? மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன அண்ணாடே, காசை கேட்டுன்னு பையன் ஓட்டான் பாத்தியா? பயவுல பொழைச்சு போறான். கிளம்பு. அப்பா, எப்படியோ அந்த மாத்திரைக்காரங்க மண்டையை கழுவி வண்டி டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. 2 பப்ஸ் மண்டையை கழுவியாச்சு. ஒரு கோட்டரும் போட்டாச்சு. நைட்டுக்கு தான் எவனையாச்சும் மண்டையை கழுவி தேட்டோனும். நிக்கிறான் பாரு, அவன் தான் நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு போனி. என்னண்ணே அட்ரஸா?